இன்றைய தலைப்பு செய்திகள். 30ஆம் தேதி முதல் ஆளாக விஜய் வேட்புமனு தாக்கல். அன்று விஜய் தான் போட்டியிடும் தொகுதியிலிருந்து பிரச்சாரத்தை துவங்குகிறார். நாளை 234 தொகுதிகளுக்கும் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்கிறார். நாளை மறுநாள் 12 மணி அளவில் தலைவர் பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். அன்று தினமே தமிழகம் முழுவதும் பரப்புரை செய்ய உள்ளார். 10 மணிக்கு பெரம்பூர், 1 மணிக்கு கொளத்தூர், 2 மணிக்கு வில்லிவாக்கம், 3 மணிக்கு அண்ணாநகர், 4 மணிக்கு விருகம்பாக்கம். தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்களின் பிரச்சார பட்டியல். தளபதிக்காக அரபு நாடுகளிலிருந்து தாயகம் திரும்பும் தேவக உறவுகள். அனுமதி கொடுக்க தயார், ஆனால் மேலிடத்திலிருந்து அழுத்தம் வருகிறது. ஏப்ரல் 20 வரை எல்லா தொகுதிகளுக்கும் உண்டான தலைவர் பிரச்சார அனுமதி கோரி அதற்குரிய ஆப் மூலம் இன்றே பதிவு செய்ய உள்ளோம். சிடிஆர் நிர்மல்குமார் பதில். பெரம்பூரில் 100 பேர் மட்டும் பங்கேற்கும் தெருமுனை கூட்டத்தில் பங்கேற்கிறார் தேவக தலைவர் விஜய். அனுமதி கேட்டு ஆன்லைனில் விண்ணப்பிக்கப்பட்டது. ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிராக வில்லிவாக்கத்தில் பலி ஆடாக அண்ணாநகர் எம்எல்ஏ மகன் கார்த்திக் மோகனை நிற்க வையுங்கள் என்று உதயநிதி ஸ்டாலின் திமுக தலைமைக்கு பரிந்துரைத்துள்ளார். ஆனால் கார்த்திக் மோகன் ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிராக களத்தில் நின்றால் தனக்கு டெபாசிட் கூட கிடைக்காது என்று தெரிந்து கொண்டு எனக்கு அண்ணாநகர் தான் வேண்டும் என்று பிடிவாதம் பிடிப்பதாக தகவல்.